Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். நேற்று செவ்வாய்க்கிழமை பல கிராமங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. 2.3 ரிக்டர் அளவில் இந்த அதிர்வு பதிவானதாக புவி சரிதவியல், நில அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்தது. இந்த அதிர்வினால் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தங்களது வீடுகளின் கதவுகள், ஜன்னல்கள் சில நொடிகள் பலத்த சத்தத்துடன் அதிர்ந்ததாக மக்கள் தெரிவித்தனர். வாழ்க்கையில் முதல் தடவையாக இது போன்ற அனுபவம் தங்களுக்கு ஏற்பட்டதாகவும் அவர்கள் கூறினார்கள். ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பாக அரசியல்வாதிகள் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருவதை அடுத்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RLAM ரத்நாயக்க அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அரசியலமைப்பு ஏற்பாடுகளின் பிரகாரம் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்வதும் தேர்தல் திகதியை அறிவிப்பதும் முற்றிலும் தமது அலுவலகத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்ட விடயம் என்று கூறியிருக்கும் அவர், மற்றவர்கள் அவை குறித்து அறிவிப்புகளை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது எமக்கே உரித்தான வேலை. இதில் அரசியல்வாதிகளுக்கு இடமில்லை என்று கடுமையான தொனியில் எச்சரித்திருக்கிறார். எதிர்வரும் செப்டம்பர் 28 அல்லது அக்டோபர் 5 ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவு இடம்பெறும் என்றும், வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கையர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வதற்காக நாடு திரும்புவதற்கு முன்கூட்டியே விமான டிக்கெட்டுகளை பதிவு செய்து கொள்ளுமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவும், அக்டோபர் 5 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவும் அண்மையில் கூறியிருந்தனர். இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் ஊடகங்கள் சார்பில் கேட்கப்பட்ட போது அவர் இவ்வாறு பதிலளித்தார். வெளிநாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கு அரசாங்கம் 1 வருட இடைக்கால தடையை கடந்த வருடம் விதித்திருக்கின்ற போதிலும், சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் கடற்படை ஆஸ்பத்திரி கப்பலான பீஸ் ஆக் இலங்கைக்கு வருவதற்காக கிழக்கு சீனாவின் ஷெய்யாங் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை உட்பட 3 நாடுகளுக்கு இந்த கப்பல் வருகை தரவிருக்கிறது. ஆய்வு கப்பல்களுக்கு இலங்கை விதித்திருக்கும் இடைக்கால தடையுடன் இந்த கப்பலின் வருகை முரண்படவில்லை என்று இலங்கை வெளியுறவு அமைச்சு வட்டாரங்கள் கூறின. புனித ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியாவின் மக்காவுக்கு சென்ற வெளிநாட்டவர்களில் சுமார் 500 பேர் மரணமடைந்ததாக சவுதி அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. கடுமையான வெப்பம் மற்றும் சன நெரிசலே இந்த மரணங்களுக்கு காரணமாகும். மரணமடைந்தவர்களில் 323 பேர் எகிப்தியர்கள் என்று கூறப்படுகிறது. இலங்கையிலிருந்தும் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஹஜ் யாத்திரைக்காக மக்கா சென்றிருக்கிறார்கள். இலங்கையர்கள் எவரும் மரணமடைந்ததாக தங்களுக்கு உத்தியோகபூர்வமாக தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்று வெளியுறவு அமைச்சு வட்டாரங்கள் கூறின. தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் ஜூலை 8 விசாரணைக்கு எடுக்கப்படவிருக்கிறது. கொழும்பு அதிமேற்றிராணியார் கார்டினல் மெல்கம் ரஞ்சித், பேராசிரியர் சாவித்ரி குணசேகர, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர உட்பட பலர் தாக்கல் செய்த 8 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை நேற்று பரிசீலனைக்கு எடுத்த உயர் நீதிமன்றத்தின் 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. மேல் மாகாணத்தின் பிரதி பொலிஸ்மா அதிபராக இருந்தபோது தென்னக்கோன் 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் போதும், 2022 மேயில் காலிமுகத்திடல் கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் மீதும் ஆளும் கட்சி குண்டர்கள் நடத்திய தாக்குதல்களின் போதும் தனது கடமையை செய்ய தவறியதாக மனுதாரர்கள் முறையிட்டிருக்கிறார்கள். கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக கடன் வழங்கும் நாடுகளுடன் நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் குறித்தும், கைத்தொழில் துறையை ஊக்குவிப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2024 சர்வதேச கைத்தொழில் எக்ஸ்போ கண்காட்சியில் தெரிவித்தார். புதிய வர்த்தக வங்கி ஒன்றையும் பொருளாதார ஆணைக்குழுவையும் உருவாக்குதல், என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்று அழைக்கப்படும் நிறுவனத்தை நிறுவுதல் உட்பட பல ஏற்பாடுகள் தனது திட்டத்தில் அடங்குவதாக அவர் கூறினார்.
நாட்டை காட்டிக் கொடுப்பதற்கு பசில் ராஜபக்ஷ எடுக்கும் முயற்சிகளை தோற்கடிப்பதில் தனக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும், கோட்டாபே ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கு செய்த பங்களிப்புக்காக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரும் பல ஊடக நிறுவனங்களின் உரிமையாளருமான திலீப் ஜெயவீர கூறியிருக்கிறார். கோட்டாபே ராஜபக்ஷவுக்கு நெருக்கமானவராக இருந்த ஜெயவீர தனது கட்சி தேர்தல்களில் போட்டியிடுவதென்றால் உகந்த வேலை திட்டங்களை முன்வைத்தே போட்டியிடுவோம் என்றும், அதிகாரத்துக்கு வருவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கவோ அல்லது இழிவான செயல்களில் ஈடுபடவோ போவதில்லை என்றும் கூறினார். அவரது கட்சி உட்பட பல கட்சிகள் இணைந்து அண்மையில் அமைத்துக்கொண்ட சர்வஜன சக்தி கூட்டணியின் முதலாவது மக்கள் பேரணி நேற்று நுகேகொடையில் நடைபெற்றது. இதில் உரையாற்றுகையில் ஜெயவீர மேற்கண்டவாறு கூறினார். நாட்டின் பழைய நிலைமையை மக்கள் மறந்துவிட்டார்கள். விடுதலை புலிகள் மீண்டும் செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷாக்களின் நினைவு மக்களுக்கு வரும். மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்குமாறு மக்கள் ராஜபக்ஷாக்களை கேட்பார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் சமரவிக்ரம கூறினார். பொதுஜன பெரமுனவின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கொரோனா தொற்றை வெற்றிகரமாக கட்டுப்படுத்துவதற்கு ஜனாதிபதி கோட்டாபேயின் அரசாங்கம் இராணுவத்தை முழுமையாக ஈடுபடுத்தி முன்னெடுத்த நடவடிக்கைகளை நாடும் உலகமும் அறியும். தற்போது ஜப்பானில் பாக்டீரியா வகை ஒன்று பரவுவதாக செய்திகள் வருகின்றன. அது இலங்கையிலும் பரவுவதற்கான சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை. அவ்வாறு நடந்தால் மாத்திரமே இளைஞர்கள் கோட்டாபயவை மீண்டும் நினைத்து பார்ப்பார்கள் என்றும் கூறினார். நடைபெற இருக்கும் 2024 ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் மக்கள் பொதுச்சபை தொடர் கலந்துரையாடல்களையும் கூட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை மாலை கொடிகாமம் வர்த்தக சங்கத்தினருடனான கலந்துரையாடல் இடம்பெற்றது. 18/6/2024 அன்று காலை சங்கானை கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டியதன் அவசியம் பற்றியும், தமிழ் மக்கள் ஒன்று சேர தவறும் பட்சத்தில் தமிழ் மக்களின் வாக்குகளும் பலமும் சிதறும் ஆபத்துக்கள் பற்றியும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் சார்பாக கலந்து கொண்டோர் விளக்கம் அளித்தனர். அத்துடன் கலந்து கொண்டவர்களோடு கேள்வி பதில் உரையாடல்களும் இடம்பெற்றன. தொடர்ந்து வரும் நாட்களில் தங்களின் பங்களிப்பு இருக்கும் என கலந்து கொள்ளும் மக்கள் அமைப்புகளின் அங்கத்தவர்கள் நம்பிக்கை வெளியிட்டு வருகின்றனர். லோக்சபா தேர்தலில் கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிட்டு ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். இதில் ரேபரேலி தொகுதியின் உறுப்பினராக இருப்பதற்கு தீர்மானித்திருக்கும் அவர் வயநாடு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யவிருப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. வயநாடு தொகுதியில் இடைத்தேர்தலில் ராகுல் காந்தியின் சகோதரி பிரியங்கா வடேரா போட்டியிடுவார் என்றும் காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. பிரியங்கா தேர்தலில் போட்டியிடுவாரேயானால் ஒரு நூற்றாண்டு காலத்தில் தீவிர அரசியலுக்கு வரும் நேரு காந்தி வம்சத்தின் 11வது உறுப்பினர் என்று வரலாற்றில் பதிவாவார். அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.